ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 கப் அரிசி, இது ரெண்டுத்தையும் நான் சேர்த்து தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு நைட் ஊற வச்சுருக்கேன். இந்த ஒருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி துவரம்பருப்பு வந்து ஒரு 1/4 கப் தண்ணியில் தனியாக ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 1/2 கப் தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை தவிர நமக்கு தேவையானது வந்து கொஞ்சம் இஞ்சி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் சோம்பு டைஜஷனுக்காக நான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வந்து உளுந்து, அரிசி நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் ஜிஞ்சர், அப்புறம் உப்பு, அதோட காஞ்ச மிளகா, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ தண்ணி இல்லாமல் அந்த ஊற வச்சிருக்கிற துவரம் பருப்பை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, இது நல்லா நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். எப்பயுமே ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கணும். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி இல்லாமல் வெறும் ஊற வச்ச அந்த சாலிடை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சிக்கோங்க. பாருங்க, நான் நல்லா அரைச்சாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா நல்லா வராது. அதனால் கொஞ்சம் பருப்பு வடைங்கிறது எப்பயுமே கரகரன்னு தான் இருக்கணும். ஸோ இதில் நல்லா அரைச்சிட்டோம்னாலே 50% வடை நல்லா வந்துடும். நான் வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த வடையை போட்டு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அது நல்லா காயட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வடை எப்படி தட்டுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போது நல்லா அந்த கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை ரவுண்டாக பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒரு சர்ஃபேஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு பால் கவர் எடுத்திருக்கேன். இதில் தட்டிக்கோங்க. அவ்வளோதான். அதை அப்படியே நம்ம வந்து நான் திரும்பியும் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மாவை நல்லா உருட்டிட்டு அவ்வளோதான். இப்படி தட்டினீங்கன்னா அந்த வடை இதுக்கு ஷேப்புக்கு அப்படியே வந்துடும். நீங்கள் அதுக்கு மேலே கையை வச்செல்லாம் தட்டவே தேவையில்லை. இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்பறம் அதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம வடையை போட்டுக்கலாம். அப்படியே அதை நான் கையில் எடுத்து போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். அது கையில் அப்படியே எடுத்து வடை நல்லா வேகட்டும் எண்ணெயில். வடை வேகும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் இருக்கிறது மட்டும் வேகும், உள்ள வடை சரியாக வேகாது. மீடியம்லேயே வச்சு அது நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், 5 மினிட்ஸ் அது நல்லா அந்த எண்ணெயில் குக் ஆயிருக்கு. இந்த டைமில் இப்போ நான் காமிக்கிற மாதிரி வந்தப்புறம் நீங்கள் அதை எடுக்கலாம். நான் இப்போ இதை எடுத்து வச்சுக்கிறேன். வடை மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆர்ஜி சிம்பிள் மீல்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.